இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இங்க பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்க என்ன நடந்தது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதோட இலங்கையைச் சேர்ந்த ஒரு 32 வயதான புத்தபிக்கு அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோட்டாபாய ராஜபக்சவனுடைய சித்திரவதை முகாம் கன் சைட்டுக்கு சீல் வைக்கப்பட போகுது. அதே நேரம் நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கிறது போல வயிற்றுக்குள்ள தங்க கட்டிகளை வைத்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன என்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இன்றைக்கு ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு, என்ன கைது செய்ய வேண்டாம் என்ற மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் இது தொடர்பில் ஒரு விசாரணை இடம்பெற்று இன்றைக்கு அதற்கான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்றது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஏன் என்ன கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஒரு 11 விதமான காரணங்களை சமர்ப்பித்திருக்கிறார். இதுல பல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஷானி அபயசேகர வேண்டிய விசாரணையை என்னால் எதிர்கொள்ள முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குண்டு தாக்குதலுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. அதே போல தனக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவை எனக்கு யாரென்றே தெரியாது என்று சொல்லி ஒரு 11 காரணங்களை சமர்ப்பித்திருக்கிறாராம். இருந்தாலும் இதற்குள்ள இருக்கிற பல முரண்பாடுகள் காரணமாகவும் இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய தரப்பில் இருந்து மேலதிகமான சான்றுகளை முன்வைக்குமாறும் இந்த வழக்கு விசாரணைகள் இன்றையிலிருந்து ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு பலரால எதிர்பார்த்து கொண்டிருக்கப்பட்ட ஒரு விடயம், இதுல என்ன தீர்ப்பு வரப்போகுது, ஒருவேளை இந்த கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படாமல் தடுக்கப்பட்டு விடுவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க நிலையில அதனுடைய தீர்ப்புகள் வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர்கள் இந்த அதிகாரத்தில் இருந்த சமயத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான அரச நிறுவனங்கள்ல 2 நிறுவனங்கள்ல தான் பணிபுரிந்ததாக பதிவுகளை மேற்கொண்டு அந்த 2 அரச நிறுவனங்கள்ல இருந்தும் சம்பளங்கள், ஊதியங்களை பெற்றிருக்கிறார். இந்த விடயம் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டு ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று இவருக்கு எதிராக பல ஆதாரங்கள், பல சான்றுகள் கிடைக்கப்பட்டதாம். இதன் அடிப்படையில் இன்றைக்கு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இவர் வாக்குமூலம் பெறத்துக்காக அழைக்கப்பட்டு அங்க வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 32 வயதான புத்தபிக்கு அமெரிக்காவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இப்ப அமெரிக்காவில் இந்த கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களால் அங்க இருக்கிற விடுதிகள் எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி ரிவரே என்று சொல்லப்படுகிற ஒரு விடுதி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அங்க இலங்கையை சேர்ந்த ஒரு புத்தபிக்கு பாலியல், ஒரு தவறான தேவையை பெற்றுக்கொள்றதுக்கு வந்ததாக காரணம் காட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இவர்கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் இவர் 32 வயதாக இருக்கக்கூடிய மகா யாக கே வீனித்த என்று சொல்லப்படுகிற இலங்கையை சேர்ந்த ஒரு புத்தபிக்கு கொண்டும் இப்ப அமெரிக்காவினுடைய டஃப்ட் பல்கலைக்கழகத்தில் பௌத்த ஆலோசகராக பணியாற்ற விடயமும் தெரிய வந்திருக்குது. உடனடியாகவே இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு மேலதிகமான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையில, அதுவும் யாழ்ப்பாணத்துல நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல ஒரு தங்க கடத்தல் சம்பவம் பதிவாகி இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, நேற்றைய தினம் இலங்கையில இருந்து, அதுவும் யாழ்ப்பாணத்தில இருந்து இந்தியாவுக்கு படகு மூலம் செல்றதுக்காக 146 பயணிகள் இலங்கை காங்கேசன்துறை துறைமுகத்தில் காத்திருந்திருக்கிறார்கள். இதுல அங்க 2 உடைமைகளை பரிசோதிக்கும் போது, 2 பேருடைய உடைமைகளை பரிசோதிக்கும் போது அதுல இருந்து 100 கிராம் தங்க கட்டிகள் 2 கைப்பற்றப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா 100 கிராம் தங்க கட்டிகளை வச்சிருந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர்களோட யாரெல்லாம் வந்தவர்கள், இவர்கள் யாரோட பேசினவர்கள் என்று சொல்லி சரிபார்க்க அதுல இருந்து மொத்தமாக 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். இவர்கள் அனைவருமே ஒரு தொடர் சங்கிலியில் செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த 26 பேர்ல 9 பேர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்றும் மிகுதி 17 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி அவர்களுடைய உடைமைகளை சரிபார்த்தா அங்க எந்த விதமான தங்கங்களுமே இல்லையா. அதுக்கு பிறகுதான் இங்க அந்த தங்க கட்டிகள் என்று சொல்லி பரிசோதிக்கும் போது அது அவர்கள் வயிற்றுக்குள்ள மறைத்து வச்ச விடயம் தெரிய வந்திருக்குது. இதால உடனடியாகவே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க நேற்றைய தினம் 17 பேர் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுல 6 பேருடைய வயிற்றுக்குள்ள தங்க கட்டிகள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுல 2 பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதன்படி மிகுதியான நபர்களுக்கு இன்றைக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட போகுது. மற்றவர்கள் அந்த தங்க கட்டிகள் இருக்கிறவர்களுடைய வயிற்றுக்கு இருந்து அந்த கட்டிகளை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகளும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது.
இப்படி இருக்கேதான் 2009ஆம் ஆண்டு காணாமல் போன அந்த தங்கங்களுக்கு என்ன நடந்தது, அதை யார் கொண்டு வந்தது, யார் அதை மறைத்து வைத்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு இந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவத்தால பலவிதமான கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதுல கோடிக்கணக்கான நல்ல பெறுமதியான தங்கங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு அது அப்ப இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவுக்கு தெரியாம பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதால முழுமையாக கோட்டாபாய ராஜபக்சவை அதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாராம். என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, வன்னி பகுதியில் இருந்த அந்த அவ்வளவு தங்கங்களுமே விமானம் மூலம் தென்னிலங்கை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது. மிக சூழ்ச்சிகரமாக ஒரே விமானம் ஒரே விமானி பயன்படுத்தப்பட்டு 3 தடவைகளாக இந்த தங்கங்கள் இடம் மாற்றப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த தங்கங்களை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தின விமானி இவர்கள் இறுதியாக அவர் தங்கத்தை கொண்டு போய் ஒப்படைச்சா பிறகு அவர்களே சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாம வன்னி பகுதியில் இந்த தங்கத்துக்கு பாதுகாப்பு இருந்திருக்கக்கூடியவர்கள், அந்த தங்கத்துக்கான தகவல்களை வழங்கின ராணுவ வீரர்கள் என்று சொல்லி அனைவருடைய நிலையும் என்னென்றே தெரியாது, அவர்களும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதுவிதமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த தங்கங்கள் அனைத்துமே முழுமையாக கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்கள் தான் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. அதே போல இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு சித்திரவதை கூடம் தான் திருகோணமலை கடற்படை தளத்தில் அமைய பெற்றிருக்கிற நிலக்கீழ் சித்திரவதை கூடம் கன் சைட். இந்த கன் சைட் தொடர்பான விசாரணைகள் இப்ப நீதிமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதால பாதிக்கப்பட்ட பிரதீப் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் தாக்கல் செய்த மனுவின் பிரகாரம் இப்ப அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது. இதுல என்ன புது தகவல் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த கன் சைட் சித்திரவதை கூடத்தில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல சித்திரவதைகள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுல பல தமிழர்கள், சிங்கள மாணவர்கள் கூட அதுல இருக்கிறார்களாம். இதால முழுமையாக அந்த இடம் பரிசோதிக்கப்பட்டு இப்ப அது கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் திருகோணமலை நீதிபதி நேரடியாக விஜயம் செய்து அதை பரிசோதிப்பார் என்றும், இதற்கு பிறகு அந்த கன் சைட் சித்திரவதை கூடத்தை யாருமே பயன்படுத்தாத வண்ணம் உடனடியாக சீல் வைக்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகிறதாக இன்றைக்கு அரசு தரப்புல இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகச்சிறந்த நடவடிக்கை இருந்தாலும் இதற்கு பின்னணியில் இந்த சித்திரவதைகளை மேற்கொண்டவர்கள், அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்று சொல்லி இன்னமும் பலர் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படையில என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு உலக மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, கிட்டத்தட்ட 3 மாதங்களாக மூடியிருந்த இந்த ஹோர்முஸ் நீரிணை நாளையில இருந்து மீள திறக்கப்பட போகுதாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த யுத்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாயினதை முன்னிட்டு நாளையில இருந்து இந்த ஹோர்முஸ் நீரிணை மீள திறக்கப்பட போகுது. இதால வளம போல இந்த கடல் வழி போக்குவரத்து நடைபெறும் என்றும், இந்த எண்ணெய் தட்டுப்பாடு அதே போல ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் எல்லாமே நாளையில இருந்து ஒரு சுமூகமாக நிலைக்கு வரும் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே மகிழ்ச்சியான விடயம் இருந்தாலும் இந்த அமெரிக்காவுடைய முடிவுக்கு இன்னமும் இஸ்ரேல் கட்டுப்படையில என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இஸ்ரேல் ஒருவேளை லெபனான் மேல தாக்குதல்களை மேற்கொண்டா அது மீளவும் இந்த யுத்த முடிவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.